Hello guys, welcome to Xylem State Tamil channel. So, நம்ம question of the day seriesல ஒரு important question for the grade 11 student. First lessonல இருந்து empirical formula and molecular formula base பண்ணிருக்கிற question தான் நம்ம solve பண்ண போறோம். So, important 5 mark, let's start. Okay. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் important information இருக்கு. So, Xylemல XPL batch start ஆயாச்சு, online as well as offline. So, அந்த course ஓட fee amount பாத்தீங்க அப்படின்னா, it is 4,275 and then உங்களுக்கு study materials and then tab வேணும் அப்படின்னா, you can go for 19,574. Okay, so let's start then. So, this is for the last minute revision program. Already நீங்க complete படிச்சிட்டீங்க. உங்களுக்கு question papers நிறைய வேணும்னா you can enroll for this. So, this course fee is 10,000 plus GST. இதுல 20 modules வரும் உங்களுக்கு and then proper revision days and then entire syllabus உங்களுக்கு cover ஆகும். And then this is XPL offline crash course batch. So, this is also going to start and then price detail பாத்தீங்கன்னா 10,000 plus GST. Okay, so இது நம்ம Xylemல first year படிச்ச student வந்து 50 plus students வந்து medical seatக்கு select ஆயிருந்திருக்காங்க. Okay, yes. So, உங்களோட சீட்டை நீங்க book பண்ணணும் அப்படின்னா call this number and then secure your seat. Okay guys, so let's start and then. So, நம்மளோட classோட handwritten notes வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை click பண்ணி நீங்க download பண்ணிக்கலாம். So, நான் சொன்ன மாதிரி grade 11 students first lessonல இருக்கிற some basic concept of chemistry ல இருந்து empirical formula and then molecular formula base பண்ணி தான் நம்ம question solve பண்ண போறோம். So, let's start. Okay, so percentage எல்லாம் கொடுத்திருக்காங்க ஒரு particular compoundல இந்த atoms எல்லாம் இருக்கு and then அதோட percentage வந்து they have given. என்ன calculate பண்ணணும்? molecular formula calculate பண்ணணும். molecular formula க்கு அடுத்து and இன்னொரு hint என்ன கொடுத்திருக்காங்கன்னா molecular mass 322 கொடுத்திருக்காங்க and அங்க இருக்கிற எல்லா ஹைட்ரஜனுமே வந்து கண்டிப்பா வாட்டரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹிண்ட்டை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாதிரி ஒரு எம்பிரிக்கல் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா கொடுத்திருக்கிற பெர்சன்டேஜை அப்படியே கிராமா மாத்திக்கோங்க. ஓகே, கிராம்ல இருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணும். சிம்பிளஸ்ட் ரேஷியோ உங்களுக்கு ஹோல் நம்பரா இல்லைன்னா யூ ஷுட் கன்வெர்ட் இன்டு சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. அவ்வளவுதான். பெர்சன்டேஜ் அப்படியே நான் கிராமா எடுத்துக்கிறேன், கிராம நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்துறேன். மோல்ஸ்ல இருந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ, அந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோ நம்மளுக்கு ஹோல் நம்பரா இல்லை அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. இவ்வளவுதான் சிம்பிள் டாஸ்க். ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னது, மாலிகுலர் ஃபார்முலானா என்னது? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா EF மென்ஷன் பண்ணிக்கலாம். This is the simplest formula. Okay, what is empirical formula? This is the simplest formula. அப்போ MF னா யாரு? This is nothing but actual formula. ஒரு காம்பவுண்டோட actual formula தான் நம்ம molecular formulaன்னு சொல்லுவோம். For example, C6H12O6. இது யாரு? This is glucose, கரெக்டா? அப்போ குளுக்கோஸோட actual formula இது. அப்ப நான் இதை என்னன்னு சொல்லணும்? molecular formula. அப்ப empirical formulaங்கிறது என்னது? குளுக்கோஸ்ல நான் காமனா 6 ஆல டிவைட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் நம்பரால எல்லாத்தையும் டிவைட் பண்றீங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? ஹோல் நம்பர் ஆஃப் CH2O கிடைக்குது. அண்ட் திஸ் இஸ் யுவர் empirical formula. அவ்வளவுதான். ஸோ மாலிகுலர் ஃபார்முலாவை நீங்க அகைன் ஒரு காமன் நம்பரால டிவைட் பண்ணும்போது சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைச்சதுன்னா தட் இஸ் யுவர் empirical formula. ஓகே, எஸ், இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்? அப்போ நான் என்ன சொல்லலாம்னா மாலிகுலர் ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்டூ N சொல்லலாம். கரெக்டா? N யாரு இங்க? இட் இஸ் அ பர்டிகுலர் நம்பர். 1 2 3 4 என்ன வேணா இருக்கலாம். ரைட், இட் ஷுட் பி N. ஸோ 1 2 3 4 1.5 2.5லாம் இருக்கக்கூடாது. ரைட், ஸோ இப்போ நான் அப்ளை பண்றேன் C6H12O6 which is equal to CH2O. இங்க என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 6 இருக்கும். ரைட், இது வந்து நான் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இல்ல நான் ஃபார்முலா இல்லாம ஐ டேக் ஒன் மோர் திங். ஓகே, எப்படி எடுத்துக்கலாம்னு பாருங்க. ஐ டேக் இட் ஆஸ் C மோலார் மாஸ். ஃபார்முலா இல்லாம மோலார் மாஸ் which is equal to empirical mass into N. So, EF na empirical formula, EM அப்படிங்கிறது it is called as empirical mass. புரிஞ்சுதா? ஸோ ஃபார்முலாவை அப்படியே நான் மாஸா எழுதிட்டேன். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இப்போ டிரைவ் பண்ண போறோம்.
Okay, so empirical formula is the simplest formula and molecular formula is the actual formula. Let's start the question. என்ன சொல்லிருக்கோம்? So first என்னென்ன எலிமெண்ட் இருக்கு நான் நோட் பண்ணணும், அந்த எலிமெண்டோட percentage எழுதணும், percentage அடுத்து நான் கிராம் அப்படியே மாத்துறேன், then number of moles and then simplest ratio. அவ்வளவுதான், very very simple. So first ஒரு tabular column frame பண்ணிடலாம். So tabular column எழுதியாச்சா நம்ம? அடுத்து நம்மளோட டாஸ்க் என்னது? ஓகே, என்னென்ன ஆட்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சோடியம் ஆட்டம் இருக்கு, அண்ட் தென் சல்ஃபர் இருக்கு, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, ஹைட்ரஜன், இவ்வளவுதான் இருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? சோடியம் இஸ் 14.31%. ஓகே, வாட் இஸ் த சல்ஃபர் பர்சன்டேஜ்? which is 9.97. okay, then what is oxygen percentage? 69.5. What is hydrogen percentage? Hydrogen is 6.22. okay, so இப்போ கொடுத்திருக்கிற டேட்டாவை எழுதியாச்சு. இப்போ percentageங்கிறது which is for 100. கரெக்டா? இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணிக்க போறேன், நம்ம கிட்ட இருக்கிற காம்பவுண்டே 100 கிராம் இருக்குன்னு கன்சிடர் பண்றோம், ஏன்னா பர்சன்டேஜ்ல கொடுத்தனால. அப்ப 100 கிராம்ல 14.31 எவ்வளோ இருக்கு? 14.31 ஆஃப் சோடியம் ஆட்டம் இருக்கு. கரெக்டா? ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால நான் 100 கன்சிடர் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 100 கிராம் 14.31 கிராம் சோடியம் ஆட்டம், அப்போ 9.97 கிராம் சல்ஃபர் ஆட்டம், 69.5 கிராம் ஆக்சிஜன் ஆட்டம், 6.22 கிராம் ஹைட்ரஜன் ஆட்டம். அவ்வளோதான், பர்சன்டேஜ் நான் அப்படியே கிராமா மாத்திட்டேன். கரெக்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? திஸ் இஸ் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ரைட்? ஸோ கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 14.31 டிவைடட் பை 23, பிகாஸ் 23 தான் மோலார் மாஸ் ஆஃப் சோடியம். இங்க 9.97 டிவைடட் பை 32, 69.5 divided by 32 கிடையாது, it is 16, right? It is 16. 6.22 divided by 1, right? So எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. calculate பண்ணிடலாமா? what is 14.31 divided by 23, which is 0.622 கிடைக்குது. and then what is 9.97 divided by 32, which is 0.31 கிடைக்குது நம்மளுக்கு. and then 311. so 69 divided by 16 பண்ணும்போது we are getting 4.34. okay, and then 6.22 divided by 1, which is 6.22. கரெக்டா? இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிளஸ்ட் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணும்? which is nothing but அங்க இருக்கிறதுல யாரு கம்மி வேல்யூவோ அவங்கள எல்லாத்தாலும் டிவைட் பண்ணும். கரெக்டா? சிம்பிளஸ்ட் ரேஷியோ பாருங்க. அப்ப இருக்கிறதுல யாரு கம்மி வேல்யூ? 0.311. அப்ப நான் என்ன பண்றேன்? I am doing so 0.622 divided by 0.311. இங்க 0.311 divided by 0.311. ஏன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்க யாரு கம்மியா இருக்காங்களோ அதுல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைக்கும். ரைட்டா? அப்ப 4.34 divided by 0.311 and 6.22 divided by 0.311. டிவைட் பண்ணிடலாமா இப்போ? ஓகே, ஸோ டிவைட் பண்ணிடலாம். 6.22 divided by 0.622 divided by 0.311, which is 2. நம்மளுக்கு 2 கிடைச்சாச்சு. and 0.311 divided by 0.311 is 1. and 4.34 divided by 0.311, which is nothing but 13.9 கிடைக்குது. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 14 எழுதிக்கிறேன். and then 6.022 divided by 0.311. so calculationக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஸ்டில் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் 20 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாமே ஹோல் நம்பரா இருக்கு. அப்படி ஹோல் நம்பரா இருக்கும் போது நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்? பிகாஸ் அகைன் ஹோல் நம்பர் ரேஷியோக்கு மாற்ற வேண்டியது இல்லை. ரைட்? சப்போஸ் இப்போ உங்களுக்கு 1.5 இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த இடத்துல 1.5 இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்போ எல்லாத்தையுமே 2ஆல மல்டிப்ளை பண்ணி அகைன் அந்த 1.5 3ஆ மாறிடும் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸோ டபுளா மாறிடும். கரெக்டா? இங்க ஹோல் நம்பர் ரேஷியோவா இருக்கனால லெட்ஸ் கீப் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்னது? ஓகே, ஸோ இப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிளஸ்ட் ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், தட் இஸ் அவர் எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது Na2 2 சோடியம் ஆட்டம், எத்தனை சல்ஃபர், ஒரு சல்ஃபர் அண்ட் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு பாருங்களேன். 14 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு அண்ட் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, இட் இஸ் 20 ஹைட்ரஜன் இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? எஸ், இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. பிகாஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் த சிம்பிளஸ்ட் ரெப்ரசன்டேஷன், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரைட், அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலால இருந்து நான் நெக்ஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறேன். எப்படி கால்குலேட் பண்ண போறேன்? எம்பிரிக்கல் மாஸ் which is equal to the molecular mass, empirical mass into n which is equal to the molecular mass. படிச்சிருக்கோமா நம்ம? அப்ப மோலார் மாஸ் क्वेश्चनல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 322 and empirical மாஸும் எவ்வளவுதான்? 322. see, இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படினா, ஓகே, எம்பிரிக்கல் மாஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிறது 322. அப்ப மோலார் மாஸும் 322, எம்பிரிக்கல் மாஸும் 322. அப்ப என்னோட வேல்யூ என்னவா தான் இருக்கும்? இட் மஸ்ட் பி 1, ரைட்? ஸோ எம்பிரிக்கல் மாஸும் 322. அப்போ நான் என்ன கால்குலேட் பண்றேன்? ஸோ n is equal to 1. அப்போ நான் இன்னொன்னு என்ன சொல்லலாம்? I know that empirical formula, right? Empirical formula into n which is equal to what? Molecular formula. Empirical formula என்னது? Na2 SO14 and then H20. கரெக்டா? ரைட்? ஸோ இதான் நம்மளோட empirical formula, right? Just a second. Na2SO4H20. அப்ப அது கூட 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது Na2SO14H20. இதுதான் நம்மளோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. பட் இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? they have said very clearly அங்க இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வாட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க. 1H2Oல, ஓகே, 1 molecule of H2Oல எவ்வளவு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு? 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. கரெக்டா? அப்ப இங்க எத்தனை H கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 20 கிடைச்சிருக்கு. அப்போ 20 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? இட் should be 10H2Oவா இருக்கும். ரைட்டா? அப்பதான் 10 into நீங்க 2 பண்ணும்போது 20ஆ இருக்கும். ஒரு H2Oக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்னா அப்ப 20 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கண்டிப்பா 10H2Oவா இருக்கும். அப்ப நான் ஃபார்முலாவை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? I can write Na2SO4, ரைட்? ஏன்னா 14 ஆக்சிஜன் ஆட்டம்ல இங்க நம்மளுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம்? 4 ஆக்சிஜன் ஆட்டம் Na2 கூட இருக்கு, Na2S கூட இருக்கு. அப்போ டாட் 10H2O. இந்த 10H2O யாரு? ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கு. நீங்க லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்கல்ல, ஹைட்ரேட்டட் சால்ட், ரைட்டா? டாட் 10H2O. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் Na2SO4 டாட் 10H2O. ஸோ 10 ஆக்சிஜன் ஆட்டம் வாட்டர் கூட இருக்கு, 4 ஆக்சிஜன் ஆட்டம் அந்த காம்பவுண்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலால பெர்சன்டேஜ் வச்சு எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்றது, எப்படி மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்றதுங்கிற டாபிக். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஆஃப் த டேல இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஷியோர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எது மாதிரி கொஸ்டின்ஸ் வேணுங்கிறதும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இஃப் யூ லைக் த கிளாஸ் ஜஸ்ட் கிவ் அ like button. Okay, subscribe our channel. So this is a question for you guys. So question நல்லா read பண்ணிட்டு very simple question தான். Okay, so அதனால comment boxல comment பண்ணுங்க. நம்ம next question of the dayல meet பண்ணலாம். Bye bye.